8 மணி செய்திகளுக்காக பிரியா பிரின்ஸ். டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி மேற்கொள்ள 56 கோடியே 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்வது குறித்து ஆய்வுக் கூட்டம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதல்வர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டும் 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். குறுவை பருவத்தில் 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிர் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், பயிர் வகை பயிர் சாகுபடி 1,32,000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மேலும் நெல் நடவினை குறித்த காலத்தில் மேற்கொள்ள ஏதுவாக 4,000 ரூபாயும், உரங்களுக்கு 100% மானியமும் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறக்கப்படுவது தாமதமாகும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மடைமாற்றம் செய்யும் நடவடிக்கை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காவிரியில் நீர்வரத்து இருந்தபோது ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளாக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நீர்வரத்து இல்லாததாலும் வறட்சியாலும் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்க வாய்ப்பு இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தொடர்ந்து 6வது ஆண்டாக மேட்டூர் அணையில் நீர் திறக்க நடவடிக்கை எடுக்காமல் குறுவை சிறப்பு திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது மடைமாற்றம் செய்யும் நடவடிக்கை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மும்முனை மின்சாரம் வழங்கினாலும் தண்ணீர் வராமல் காற்று மட்டுமே வருவதால் விவசாயிகள் தற்கொலையை தடுக்கும் வகையில் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்தது கிருஷ்ணராஜ சாகரில் 120 அடி தண்ணி இருக்கிற சூழ்நிலையில் எப்போ மேட்டூருக்கு தண்ணி வரும், தண்ணி திறக்குங்கிற அறிவிப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க குறுவை பேக்கேஜஸ் பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. 10ல் 1 பங்கு கூட இந்த தொகை போதவே போதாது. நிரந்தரமாக தண்ணி கிடைச்சாதான் நாங்கள் சாகுபடி செய்ய முடியும். ஏன்னா 5 போகம் குறுவை பற்றி, இது 6வது போகம் அது. அதனால் பொய்க்காமல் ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இந்த டெல்டா மாவட்டத்தில் ஆழ்குழாய் பாசனத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு தான் அது பயனளிக்கும். இதுவும் கடந்த காலத்தில் எப்படி செயல்படுத்தப்பட்டதுன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க யாராருக்கெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒண்டியும் தான் அந்த குறுவை தொகுப்பு திட்டத்தில் உள்ள பயன்கள் போய் கிடச்சிது. இப்போ அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புலையும் 1,60,000 ஏக்கரில் சாகுபடி பண்ண முடியும் நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காவிரி டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் மிக வேகமாக குறைஞ்சி போய் 200 அடி 300 அடிக்கும் கீழே இருக்குது. குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத சூழலில் எப்படி இந்த இலக்கை எட்ட முடியும்னு தெரியல. மத்திய அரசின் பயிர் காப்பீடு திட்டத்தை தமிழகத்தில் முறையாக செயல்படுத்தி இருந்தால் விவசாயிகள் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையம் துறைமுகம் கண்டிப்பாக அமைக்கப்படும் என்றும், திருவனந்தபுரம் புதுச்சேரி இடையே கடல் வழி போக்குவரத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த வேண்டாம் என்று தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசின் பயிர் காப்பீடு திட்டத்தை தமிழகத்தில் முறையாக செயல்படுத்தி இருந்தால் விவசாயிகள் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். फसल बीमा योजना பயிர் பாதுகாப்பு திட்டம், இந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்தை தமிழகத்தில் நாம் முறையாக நடைமுறைப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மடிந்து விட்டதாக, தற்கொலை அல்லது மடிந்து விட்டதாக கணக்கு சொல்றாங்க. விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக மாநில அரசுகள் நிதி ஆதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நாடு முழுவதும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேசியபோது, பாஜக ஆளும் மாநிலங்களான மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மாநில அரசுகள் நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி கடன்களை தள்ளுபடி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் 1,07,000 விவசாயிகள் கடன்களை மாநில அரசு தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவித்த அருண்ஜேட்லி, இதேபோன்று மற்ற மாநிலங்களிலும் தங்களின் நிதி ஆதாரங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறினார். இதற்காக மாநில அரசுகள் நிதி ஆதாரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசின் நிலை ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுகவின் 2 அணிகளும் இணையும் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2 தலைவர்களின் முரண்பட்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கூடாது என்ற அடிப்படையில் தான் பிரிந்து சென்ற அன்புக்குரிய சகோதரர்கள் திரும்பி வர வேண்டும்,
ஒன்றுபட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு தான் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு அவர்கள் வர வேண்டும், பேச வேண்டும். அதன் மூலம் நான் ஏற்கனவே சொல்லியது போல இயக்கம் வலிமைப்பட வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி இந்த தமிழ் மண்ணிலே என்றைக்கும் தொடர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றும் நாங்கள் உள்ளோம். எனவே நிச்சயமாக அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து அந்த கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இயக்கத்தின் நலன் கருதி 1.5 கோடி தொண்டர்களை தட்டி காக்கின்ற ஒரு நிலை கருதி அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் தமிழ்நாட்டிலே என்ற அந்த உணர்வோடு அந்த நிலையோடு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டதற்கு பின் தொடர்ந்து நாடகம் ஆடுகின்ற சூழ்நிலையை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் சேர்ந்து நாடகமாட தயாராக இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்து தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக தொண்டர்கள் முழுவதுமாக எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதனை கூடிய விரைவில் நிரூபணமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு பெருகி வரும் ஆதரவை கண்டு பேச்சுவார்த்தை குழுவை ஓ பன்னீர்செல்வம் கலைத்துவிட்டதாக அதிமுக அம்மா அணி பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள இல்லத்தில் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வரும் நிலையில் இன்று சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளுடன் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சி பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை குழுவை கலைத்த நிலையில் பேச்சுவார்த்தை தொடரும் என ஒரு அமைச்சர் சொல்லியிருப்பது புரியவில்லை என தெரிவித்தார். டிடிவி தினகரன் அவர்களுக்கு பெருகி வருகிற செல்வாக்கை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் அம்மிக்குழவையை எடுத்து காந்தாரி அடிவயிற்றில் குத்தி கொண்டதைப் போல ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தைக்கான குழுவையே கலைத்து விட்டார். இப்பொழுது குழு இனி வேலை செய்யாது. ஆனால் இங்கே அமைச்சரவையில் இருக்கிற ஒரு குழு மீண்டும் பேசுவோம் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி பேசுகிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி, பேச்சுவார்த்தை குழுவை கலைத்ததைப் போல் தங்கள் அணியையும் கலைத்துவிட்டு விரைவில் பாஜகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைவார் என்றும் குறிப்பிட்டார். குழுவை கலைச்சிருக்காங்க. நான் இப்ப மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன், நடக்கதான் போகுது. அவருடைய அணியும் கலைக்க இருக்கிறார். 0 பன்னீர்செல்வம் அவரது அணியை கலைக்க இருக்கிறார். கலைத்துவிட்டு பிஜேபி கட்சியிலே சேர இருக்கிறார். இது நடக்கத்தான் போகிறது. கங்கை நதியை புண்படுத்தினால் அதை குற்றச்செயலாக பாவித்து தண்டனைகள் வழங்குவதற்கான சட்ட வரைவு மத்திய அரசு குழுவால் வகுக்கப்பட்டுள்ளது. கங்கை நதி பாயும் மாநிலங்களுடன் ஆலோசித்த பின் சட்டமாக இயற்றப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை இனி காணலாம். கங்கை நதி மற்றும் யமுனா உள்ளிட்ட அதன் கிளை நதிகளின் ஓட்டத்திற்கு இடையூறு செய்பவர்களுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரை செய்துள்ளது. கங்கை நதிக்கு பாதுகாப்பு வழங்கவும் அதை மேலாண்மை செய்யவும் புத்துயிர் அளிக்கவும் தேசிய கங்கை நிதி மசோதா 2017 கொண்டு வரப்பட்டுள்ளது. கங்கை மற்றும் கிளை நதிகளை சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் வரையிலான பகுதிகளை நீர் சேமிப்பு மண்டலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கங்கை நதியை உயிருள்ள ஒரு பொருளாக அறிவித்தது உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம். கங்கை நதியை சுத்தம் செய்வதற்கு பல ஆயிரம் கோடிகளை மத்திய அரசும் நிதியாக ஒதுக்கியுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.